இப்ப நடந்துட்டு இருக்குது மிகப்பெரிய பேரழிவு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று இந்நேரம் நேபாளில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அதுக்கு காரணம் நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஆய்வு பண்ணி பார்த்ததுல அதுக்கு நிலநடுக்கம் காரணம் கிடையாது. இந்த இமயமலையில ரொம்ப நாளா அந்த பனி உறைஞ்சிருக்குல்ல, அது வெடிச்சு தண்ணியில கலந்து வெள்ளமா மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அங்க இருக்க அந்த பிரிட்ஜு, நிறைய வண்டிங்க பிரிட்ஜெல்லாம் விடுங்க, மனுஷங்க ஒரு 700 பேர்கிட்ட காணாம போயிட்டாங்க. ஒரு 300 பேர்கிட்ட உயிரிழந்துட்டதா சொல்லப்படுறாங்க. அவங்கெல்லாம் அங்க இருக்கவங்க மட்டும் கிடையாது, நம்ம ஊரை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் அங்க இருக்காங்க. கும்பகோணத்துல இருந்து ஒரு டிராவல்ஸ் மூலியமா ஒரு 51 பேர் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல ஒரு 21 பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதாகவும், மீதி இருக்கவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறதும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈசால இருந்து யாத்திரைக்காண்டி நம்ம கோயம்புத்தூர் ஈசால இருந்து போயிருக்காங்க. அவங்களும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது சுத்தமா இன்ன வரைக்கும் தெரியல. வெளிநாட்டுல இருந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்துல இருந்தெல்லாம் அந்த யாத்திரைக்காண்டி வந்திருக்காங்க. அவங்களும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது சுத்தமாவே தெரியல. இந்தியால இருந்து மருத்துவ உதவியும் உணவையும் நம்ம ஹெலிகாப்டர் மூலமா நிறைய கொடுத்து விட்டுருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து அவங்களால முடிஞ்ச உதவி என்ன கேட்கறாங்களோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க இருக்க மீட்பு பணியினரும் தீவிரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனைனா, நிறைய வழிகள் மறைஞ்சு அந்த வெள்ளம் வந்தனால மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க போய் உயிரிழந்த காணாம போன மக்கள் எல்லாம் ஒரு ஆசையோட அன்போட நிறைய ஜாலியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு பேரிழப்பு வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. இதனால அவதிப்படுற அவங்க குடும்பத்துக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் என்னோட ஆறுதலை சொல்லிக்கிறேன். ப்ரே ஃபார் நேபாள். தேங்க்யூ.